வணக்கம். சின்ன ஸ்டோரி, பெரிய இன்ஸ்பிரேஷனோட 21வது கதை இது. ஒரு நாட்டை ஆண்டு வரக்கூடிய அரசருக்கு பேர், புகழ், பணம் எதுலையுமே குறைவில்ல. பக்கத்து நாட்டு அரசர்களும் தலை வணங்குற அளவுக்கு மிகவும் உயர்ந்த அரசர் அவர். ஒரு நாள் அந்த அரசரின் இறுதி நாள் வருது. தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் அழைச்சி தன்னுடைய இறுதி ஆசையை சொல்றாரு. நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியை இந்த நாட்டின் தலை சிறந்த மருத்துவர்கள் மட்டுமே சுமந்து செல்லணும். இரண்டாவதாக, என்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய தங்கம், வைரம், பணம் எல்லாத்தையுமே அரண்மனையில இருந்து கல்லறை வரை செல்லக்கூடிய பாதையில சிதற விடணும். மூன்றாவதா, ரொம்ப முக்கியமா, என்னுடைய கைகள் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கிற மாதிரியே புதைக்கணும்னு சொல்றாரு. அமைச்சர்கள் எல்லாரும் கண்கலங்கி நிற்கிறாங்க. ஏன் அரசேன்னு கேட்க, பதிலுக்கு அரசர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாட்டின் தலை சிறந்த மருத்துவர்கள் என் உடலை சுமந்து செல்ற பார்க்கக்கூடிய என்னுடைய நாட்டு மக்களுக்கு என்னதான் தலை சிறந்த மருத்துவர்களாக இருந்தாலும் ஒரு மனிதனின் மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. இரண்டாவதா, நான் என்னதான் தங்கம், வைரம், பணம் எது வச்சிருந்தாலும் என்னால் எதையுமே கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிறத என் நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. மூன்றாவதா, ரொம்ப முக்கியமாக, என்னுடைய கைகள் ஏன் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு புதைக்க சொன்னோம்னா, நான் இங்கே வரும்போது எதுவுமே இல்லாமல் தான் வந்தேன். நான் இங்கேருந்து போகும்போதுமே எதுவுமே இல்லாமல் தான் போகிறேன் அப்படிங்கிறத என் நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் உயிரை விட்டுருந்தாரு. இந்த கதையில் வர மாதிரி தாங்க, வாழ்நாள் முழுவதுமே நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. நாம் பிறக்கும்போது எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம். அதே மாதிரி இறக்கும்போது எதுவுமே இல்லாமல் தான் போகிறோம். இந்த கிரேட் லெசனை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? அலெக்சாண்டர் கிரேட். இந்த ஸ்டோரியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்து